உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். ஜூன் 2ஆம் தேதி ஒரு சிறப்பான நல்ல விஷயம் நமக்கு நடக்க போகுது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய முழு சுபகிரகம் சொல்லக்கூடிய நவகிரகங்கள்லேயே முழு சுபகிரகம் அப்படின்னா யாரை சொல்லுவோம்னா, வியாழனை தான் சொல்லுவோம். அவரை குருவாவும் சொல்லுவோம். அவர் வந்து வந்து கடக ராசிக்கு தன்னுடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு வரப்போறார். 12 ஆண்டுகளுக்கு வரப்போறாருன்றது இங்க ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்து தன்னுடைய சுழற்சியை முடிச்சு ஒரு இருந்த ராசிக்கு திரும்ப வரதுக்கு 12 ஆண்டுகள் எடுத்துக்குவார். அந்த வகையில கடக ராசிக்கு மீண்டும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூன் 2ஆம் தேதி வந்து அமரப் போறார். ஓராண்டு அங்க இருக்க போறார். அங்க இருந்து கண்டிப்பான முறையில அவர் சுபகிரகம் தானே. அதனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அவர் யோக பலன்களை மட்டுமே குடுக்க போறார். உலகத்துக்கே நல்ல நிம்மதியும், சந்தோஷமும், பொருளாதார நிலை இப்ப சமீப காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, போர் பிரச்சனைகள், அப்புறம் இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான நிறைய அனாவசியமான சங்கடங்கள்லாம் மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விலைவாசி உயர்வு இப்ப அரசாங்கங்களுக்குமே நிறைய நெருக்கடிகள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இது தனி மனிதருடைய வாழ்க்கையில நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கும். ஸோ இந்த சங்கடங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான விஷயத்த நம்ம குரு பகவான் நமக்கு செய்ய போறார். அவர் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அவருடைய ஆட்டத்தை நம்ம பார்க்க போறோம். அவர் கண்டிப்பான முறையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே தனித்துவமான சிறப்பான யோகங்கள குடுக்க போறார். ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன யோகங்கள குடுக்க போறார் அப்படின்றத பார்க்க போறோம். குறிப்பா மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கான என்ன யோகம், இந்த குருவுடைய பயிற்சியினால என்ன யோகம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. தொடர்ந்து காணொளிய பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அஷ்டம குரு, அதாவது ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு கடக ராசியில குரு வந்து உச்ச பலம் அடைய போறாரு. அதாவது 8ஆம் இடம் அப்படின்றது வந்து மறைவு ஸ்தானம். மறைய போறாருன்னு அர்த்தம். அப்ப குரு மறைய போறாரே, அவர் நம்ம தனுசு ராசியுடைய அதிபதியும் ஆச்சே. ராசி அதிபதி 8ல மறைறது நல்லதா? மறைஞ்சா நமக்கு எதுவும் சிக்கல்கள் வருமா? 8ஆம் இடம்ன்றது ஏற்கனவே வந்து அஷ்டம ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், நிறைய சிக்கல்ல குடுக்கக்கூடிய, போராட்டங்கள குடுக்கக்கூடிய ஒரு அசுபஸ்தானம்னு சொல்லுவாங்களே, அங்க போய் குரு அமர்றதுனால நமக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள நம்ம ஃபேஸ் பண்ண போறோம்? அப்படின்ற மனக்கலக்கத்துல இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எந்த விதத்திலயும் துளியுமே வந்து நீங்க வந்து கவலையோ, பயமோ, அசரவோ வேண்டாம். தைரியமா, சந்தோஷமா இருங்க. அஷ்டம குருவால அற்புதமான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன். இது வந்து நம்ம வந்து அட்டமஸ்தானம், மறைவு ஸ்தானம், 8ஆம் இடம், அசுபஸ்தானம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. வெளி இடம், வெளி ஊர். அதாவது வெளிநாடு. இப்ப நீர் ராசியா வர்றதுனால கடக ராசி வந்து உங்களுக்கு நீர் ராசி, கடல் ராசியா வர்றதுனால அது வெளிநாட்டு பயணங்கள குறிக்கக்கூடிய ஸ்தானமும் நம்ம அததான் சொல்லுவோம். அப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒண்ணு வெளிநாட்டு யோகம் ஏற்பட்டு வெளிநாட்டு முயற்சி எடுத்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் வெளிநாடு போயிடுவாங்க. போயிட்டு நினைச்ச மாரி நல்ல நிறுவனத்தில போய் சேர்ந்து நல்லபடியா சம்பாதிப்பாங்க. படிக்கணும்னு நினைச்சு படிக்கிறதுக்காக வெளிநாட்டு பயணத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க நல்ல அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இருக்க ஊர்ல இருந்த மாரியே வந்து அந்நிய நாட்டு, அதாவது அந்நிய நபர்கள், மாற்று மொழி பேசக்கூடியவங்க, மாற்று மதத்த சார்ந்தவங்க, இவங்க மூலியமாலாம் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகள், வருமான வாய்ப்புகள் ஏற்பட போகுது அப்படின்றத சொல்லலாம். எப்படி இருந்தாலும் குரு மறைஞ்சாலும் அங்க ஒரு உச்ச பலத்துல இருக்காரு. அப்போ வெளியிடத்தினால, வெளி ஊர் நபர்களால, அந்நியர்களால உங்களுக்கு பல ஆதாயங்கள் கிடைக்க போகுதுன்றதான் உள்ளபடியே உண்மை. அதனால இன்னொரு விஷயமும் நான் முக்கியமா சொல்ல விரும்புறேன். அதனால குரு மறைவத வச்சு 8ல போறாரு. அதனால கவலையே பட வேணாம். 8ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் முழு பலத்தோட தான் இருக்க போறாரு. ஏன்னா உச்ச வீடு. 12 ஆண்டுகளுக்கு பிறகு கடகத்துக்குள்ள வரப்போறாரு. அதனால நீங்க தைரியமா இருக்கலாம். அது மட்டும் இல்ல, அந்த 8ஆம் இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வைக்கு வந்து குருவுடைய பார்வைக்கு எப்பவுமே பலம் ஜாஸ்தி. அவர் இருக்கிற ஸ்தானத்துக்கு குடுக்குற பலத்த விட, யோகங்கள விட, அவருடைய பார்வை படக்கூடிய இடங்களுக்கு குடுக்கக்கூடிய பலம், யோகம் தான் வந்து ரொம்ப சிறப்பானது. அந்த வகையில குருவுடைய பார்வை எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு பாருங்க. உங்க ராசிக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி. விருச்சிக ராசின்றது வந்து உங்க ராசிக்கு அயல்நாட்டு பயணங்களையும் 12ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அயல்நாட்டு பயணங்கள், நல்ல அயன சயன போக ஸ்தானம்னு சொல்லுவோம். நல்ல தூக்கம், ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழல், நல்ல உணவு விருந்துகள் எடுத்துக்கக்கூடிய தன்மைகள், இது எல்லாத்தையுமே குடுக்கக்கூடிய நல்ல தாம்பத்திய வாழ்க்கை, கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கை, இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த 12ஆம் இடம் தான். அந்த 12ஆம் இடமான விருச்சிக ராசிக்கு குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. உங்களுடைய ராசிநாதன் வந்து 8ஆம் இடத்துலருந்து 12ஆம் இடத்த பார்க்க போறாரு. அப்போ வந்து கண்டிப்பான முறையில தனுசு ராசிக்காரர்களுக்கு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டவர்களோட தொடர்பு நிச்சயமா ஏற்படும். அதன் மூலியமா எந்த வகையில தொழில் ரீதியா நீங்க தொடர்பு கொள்றீங்களோ, அது மூலியமா ஆதாயம். கல்வி இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நீங்க அவங்க உங்களோட வர்றாங்க. நீங்க அவங்களோட தொடர்புல இருக்கீங்க. அப்படின்றதுனாலயும் ரொம்ப சிறப்பான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு ஒரு சிவில் இன்ஜினியர் இருப்பாரு. அவனு வெளிநாட்டிலேயே வேலைக்கு போயிருவாரு. இல்ல வெளிநாட்டு இந்த என்ஆர்ஐ மக்கள் இருக்காங்களே, அவங்க வந்து அவங்கள தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஒரு வீடு கட்டிக் குடுங்க, எங்களுக்கு ஒரு அபார்ட்மெண்ட் கட்டிக் குடுங்க, எங்க சொத்துல இருக்கிற பிரச்சனைய தீர்த்துக் குடுங்க. இந்த மாரி பல விஷயங்களுக்காக இப்படி ஏதோ ஒரு வகையில அந்நியர், அதாவது வெளிநாட்டவர்களுக்கும், இங்க இருக்கவங்களுக்குமான ஒரு கனெக்ட் கிடைக்கும்.
அ இதுதான் வந்து இந்த குரு வந்து 8ஆம் இடத்துலருந்து 12ஆம் இடத்துக்கு பார்வை குடுக்குறதுனால ஏற்படக்கூடிய பலன். 8ஆம் இடத்துக்கு போறதே அதான் செய்யும். அந்த வகையில நல்லது செய்ய போறாரு. கண்டிப்பா நல்லாருக்கும். மொத விஷயம் 12ஆம் இடத்துக்கு அதாவது அவருடைய 5ஆம் பார்வை 12ஆம் இடத்துக்கு கிடைக்குது உங்க ராசிக்கு. அதனால சிறப்பு. நிம்மதியான தூக்கம் கிடைக்குங்க மொத விஷயம். மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து ஒண்ணு வாழ்க்கையில எவ்வளோ போராட்டம் இருந்தாலும், தூக்கம் நிம்மதியா இருந்துச்சுன்னா, அவன் அடுத்த நாள் அதே தைரியத்தோட, சந்தோஷத்தோட ஃபேஸ் பண்ண ரெடி ஆயிருவாங்க. ஸோ அந்த வகையில நிம்மதியான தூக்கத்துக்கு வந்து குரு பகவானோட அருளால நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. அத தாண்டி உங்க ராசிக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்கு குருவோட பார்வை கிடைக்கப்போகுது. தனஸ்தானம் அப்படின்றது தன, குடும்ப, வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். நம்மளுடைய பொருளாதார நிலை, குடும்ப ஒற்றுமை, அப்புறம் உங்களோட வாக்கு பலிதம். இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஸ்தானமா வரக்கூடியது 2ஆம் வீடு. ஸோ அந்த 2ஆம் வீட்டுக்கு குருவோட பார்வை கிடைக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில ஒற்றுமை கிடைச்சிரும். நீங்க சொல்ற சொல்லுக்கு வந்து மரியாதை கிடைக்கும். நீங்க சொன்னா சரியா இருக்கும்ன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் ஏற்படும். அது போக பொருளாதார நிலை மேம்படும். உங்க ராசிநாதன் குரு பகவான் அவர் தான் தனக்காரகன். தனக்காரகன் உச்சம் பெறும் பட்சத்தில எல்லாத்துக்குமே பொருளாதார நிலைகள் உயரப் போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். குறிப்பா உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய ராசிநாதன் உச்ச பலம் அடையிறது, நீங்களே பலம் பெறுறது அர்த்தம். அதனால வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டம குருவா மாறிட்டாரேன்னு மறைஞ்சிட்டாருன்னு கவலையே வேணாம், பயமும் வேண்டாம். அவருடைய பார்வையில் சிறந்த யோகங்கள குடுத்துக்கிட்டு இருக்கு. மேலும் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய 9ஆம் பார்வை. குருவுடைய பார்வையில 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வையை தாண்டி மிக பலமான பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பார்வையில 9ஆம் இடம் தான். 9ஆம் பார்வை. அந்த 9ஆம் பார்வையா அவர் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்த பார்க்க போறாரு. 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம். வண்டி, வாகனம், தாயார், நண்பர்கள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய வீடு, மனை எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானமா வந்து 4ஆம் இடம் வருது. அந்த 4ஆம் இடத்துக்கும் குரு பார்வை கிடைக்கிறதுனால, எந்த விதத்திலும் உங்களுக்கு காரிய தடைகளும், சங்கடங்களும் எதுவுமே வரப்போறதில்ல. குரு அருளால, குரு உச்சபலம் பெறதுனால ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு இருந்து உங்க வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போது. அது உங்க வாழ்நாள் முழுமைக்குமே நல்ல நல்ல விதமான ஒரு அடித்தளம் அமைச்சு குடுக்க போறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தைரியமா, சந்தோஷமா இருங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து, குரு வந்து ஒரு உச்ச நிலைக்கு வரதுனால, ஒரு நல்ல நிலைக்கு வரதுனால, உலகத்துக்கே நல்லது நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எவ்வளோ சிறப்புகள குடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில வந்து முதல்ல வந்து நம்ம குருவுடைய தன்மைய முழுமையா புரிஞ்சுக்கணும். குரு யாரு? அவரு வந்து நவகிரகங்கள்ல அவருடைய ரோல் என்ன? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஜூபிட்டர் இல்ல அப்படின்னா, இங்க பூமி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னவா சொல்றாங்கன்னா, எப்பயுமே பூமிய நோக்கி நம்மள வாழக்கூடிய இந்த பூமிய நோக்கி நெறைய விண்கற்கள், எரிகற்கள்லாம் வந்துகிட்டே இருக்குமாம். அதெல்லாம் தன்னுடைய கிராவிட்டி பலத்தினால தன் பக்கம் ஈர்த்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்ம ஜோதிடத்திலுமே நம்ம சொல்றோம். அதாவது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பார்வையினால நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள அவர் விலக்கிருவாரு. நமக்கு எந்த தொந்தரவும் இல்லாம நம்ம பார்த்துப்பாரு நம்ம சொல்றோம் இல்லையா? அதேதான். ஏன்னா குரு வந்து இங்க நமக்கு வந்து அவருடைய பார்வை அப்படின்னு நம்ம சொல்றது அவருடைய கதிர்வீச்சு. ஜூபிட்டருடைய கதிர்வீச்சுகள் வந்து நமக்கு நம்மளுடைய ராசி மண்டலம் இருக்கு இல்லையா? இதுல ஒரு சரியான இடங்கள்ல கிடைக்கும்போது நல்ல பலன்கள செய்வார். குரு இருக்கிறனால தான் இந்த பூமியில மண்ல உயிர்கள் வாழ்றாங்க. நம்மளும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நன்மைகள செய்யக்கூடிய, சிறப்புகள செய்யக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடுன்னு நம்ம சித்தநாதர்கள் குடுத்துருக்காங்க. இவர் வந்து இந்த இடத்துல வந்து நல்ல முழு பலம் பெறுவாரு. இந்த கிரகம் முழு பலத்தோட இருக்கும். இந்த இடத்துக்கு சூரியன் வந்து மேஷத்துக்கு சூரியன் வந்து அவர் முழு பலத்துல இருப்பாரு. மீனத்துல சுக்கிரன் வந்து அவர் முழு பலத்துல இருக்காரு. இப்படிலாம் சொல்லுவாங்களே, அது மாரி குரு வந்து உச்ச பலம் அடைறதா கடக ராசிய சொல்றாங்க. ஸோ அப்ப கடக ராசி மண்டலத்துக்குள்ள குரு பகவான் வந்த பின்னாடி, அவரு முழு சுப கிரகமா இருக்கிற பட்சத்துல எல்லாருக்குமே நல்லது. உலகத்துக்கே நல்லது. உலகத்துக்கே நல்லது மீன்ஸ் வந்து, அ இனி இந்த உலகத்துல அனாவசியமான இயற்கை பேரிடர்களோ, சீற்றங்களோ, இந்த போர் சம்பந்தமான பிரச்சனைகளோ, இந்த மாரி எந்த ஒரு அரசர்களுக்குள்ள அந்த அரசர்கள் மீன்ஸ் வந்து இன்னைக்கு நாட்ட ஆளக்கூடிய தலைவர்கள் தான் வந்து சொல்லணும். அமெரிக்க அதிபர் ஆகட்டும், இஸ்ரேல் அதிபர்களாகட்டும், இந்த மாரி பல நாடுகளோட அதிபர்கள் ஒருத்தர் ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிறது, வச்சுக்கிறது இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் உங்க மனசுலலாம் கூட ஒரு நிதானமும், சந்தோஷமும், ஒரு சாந்தமும் வந்து அவங்களும் வந்து தன்னுடைய அந்த போர் குணத்தெல்லாம் குறைச்சுக்கிட்டு, மனிதாபிமானம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ சிறப்புகள செய்யக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பான முறையில நம்ம 12 ராசியில எந்த ராசியா இருந்தாலும் சரி, லக்னமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இங்க அடுத்து வரக்கூடிய ஓராண்டு ரொம்ப சிறப்பான காலமா இருக்க போகுது. இங்க முக்கியமா நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். நான் பல காலமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2020லேருந்து நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த தசாப்தம், இந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவுடைய காலம். இது வந்து ரொம்ப பொல்லாத ஒரு காலகட்டம் தான். இதுல நமக்கு ஒரு நல்ல காலமா நடுவுல வரக்கூடிய ஒரு சில காலங்கள் இருக்கு. அது வந்து குறிப்பா வந்து இப்ப 2025 ஓரளவுக்கு நல்ல ஆண்டுன்னு தான் நம்ம சொல்லணும்.
இப்போ 2026மே நமக்கு வந்து இப்போ இனிமேல் 2026லேருந்து 27 வரைக்குமான இந்த காலம் வந்து குருவுடைய காலம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுது. குருவுடைய அருளால சிறப்பா இருக்க போகுது. இவ்வளோ சிக்கலான இந்த தசாப்தத்துக்குள்ள இந்த ஓராண்டு ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. எல்லா சங்கடங்களையும் நிவர்த்தி பண்ணி விலக்கிட்டு, நாம ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழல வாழ்றதுக்கு, பொருளாதாரத்த சரியா நம்ம வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் குரு பகவான் குடுக்க போறாரு. ஸோ இதெல்லாம் வந்து கோச்சார அடிப்படையில குருவுடைய நிலை சிறப்பா இருக்கிறதுனால நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். அது மட்டும் இல்லாம, உங்களுடைய சுய ஜாதகம். இங்க நம்ம வந்து கோச்சார பலன மட்டும் ராசி அடிப்படையிலான கோச்சார பலன்கள மட்டும் நம்ம பெரிதா எடுத்துக்கணுமா? அதுதான் முழுமையானதா? அப்படின்னா கிடையாது. நம்ம ஜோதிட விதி சித்தர்கள் சொன்ன விதி என்னன்னா, விதி, மதி, கதி. இந்த 3 அடிப்படையில தான் நம்ம ஜோதிட பலன்கள் பார்க்கணும். ஒரு ஜாதகத்துல லக்னம், லக்னம் அடிப்படையில நம்ம பார்க்கக்கூடிய தசாபுத்தி பலன்கள் இது முக்கியம். அதுக்கு அடுத்ததா மதின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மதி வந்து சந்திரன். சந்திரன் அடிப்படையில கோச்சார பலன்கள். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? இது வந்து 2வது நிலை. அதுக்கு அடுத்தது கதி அடிப்படை. சூரியன்லேருந்து கிரகங்கள் என்ன நிலையில அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்திலயும் சூரியன்லேருந்து ச அது தனிப்பட்ட ஜாதகத்தில மட்டும் இல்ல. உலகியல் ரீதியாவும் இப்போ சூரியனுக்கு சுத்தி கிரகங்கள் எங்கெங்க இருக்கு. இதெல்லாம் வச்சு எடுத்து சொல்ற பலன்கள். இப்ப ராசி அடிப்படையில சந்திரன் தான் ராசி. அந்த அடிப்படையில கோச்சார பலன்கள் சொன்ன மாரி, சூரியனுக்கு எங்க எங்க இருக்குன்றதையும் நம்ம எல்லாத்தையும் கலந்து மொத்தமா பார்த்தா தான், இன்னும் முழுமையான சரியான பலன்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ, அதனால ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, அது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சிலர் நெனைப்பாங்க, எல்லா ஜோதிடரும் நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நான் படுற பாடு எனக்கு தாங்க தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு தான் வந்து காரணமா, சொ நம்ம வந்து வேற ஒரு காரணம் இருக்கும். இப்ப ராசி அடிப்படையில ரொம்ப சிறப்பா இருக்கு. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆனா, அத தாண்டி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்துல இருக்கக்கூடிய லக்ன அமைப்புகள், உங்களுக்கு நடந்திருக்கிற தசாபுத்திகள், அங்க இருக்கக்கூடிய சூரியன், குரு, சுக்கிரனுடைய நிலைகள், ஏனைய மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து அதெல்லாம் நம்ம முழுமையா பார்க்கும்போது தான் நமக்கான சரியான தீர்வுகள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய எதிர்காலத்த பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியும். நாமளும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கைய நம்ம சீரா கொண்டு போய் வைக்க முடியும். ஸோ, அந்த மாரி உங்களுடைய சுயஜாதக ஆய்வுக்கு உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில, தாராளமா இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டுதல குடுக்குறதுக்கு தயாரா இருக்கிறேன். மேலும் குரு அருள் இருக்கிறதுனால எத பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா, சந்தோஷமா இருங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்றத சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.